இயேசு கிறிஸ்து நான் கடவுள் என்று சொல்ல வேண்டுமா? பொதுவாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களிடம் கேட்கிற மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நான் கடவுள் என்று எங்க சொல்லியிருக்கிறார், அந்த வசனத்தை காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்வி கேட்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அல்லாஹ் குரான்ல நான் கடவுள் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலேயே கிறிஸ்தவர்களிடம் இந்த மாதிரியான கேள்வி கேட்கிறாங்க. அதாவது அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதே போல இயேசுவும் சொல்லியிருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இஸ்லாமியர்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இறைவன் என்று யார் வேண்டுமானாலும் சொன்னாலும் இறைவனாகி விட முடியுமா? உங்க குரான்லேயே அல்லாவை தவிர வேறு ஒருவரும் நான் இறைவன் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் நான் மாபெரும் இறைவன் என்று சொல்லியிருக்கிறார். யாருன்னு கேட்குறீங்களா? குரான் 79:24 இங்க ஃபிரோன் நான் தான் உங்களுடைய மாபெரும் இறைவன் என்று சொல்லுகிறார். அப்போ ஃபிரோனை நீங்க கடவுளாக ஏற்றுக்கொள்வீங்களா? முடியாதுல்ல. உடனே சொல்லுவாங்க, அதான் அல்லாஹ் ஃபிரோனை அழிச்சிட்டானே. இங்க கேள்வி அல்லாஹ் ஃபிரோனை அழிச்சிட்டானா இல்லையா அந்த கேள்வி கிடையாது. யார் இறைவன் என்று சொல்வதுதான். ஃபிரோனும் மாபெரும் இறைவன் என்று சொல்லுகிறான். அப்போ ஃபிரோனை நீங்க கடவுளாக ஏற்றுக்கொள்வீங்களா? இதுல இருந்தே புரிகிறது, நான் இறைவன் என்று சொன்னால் மட்டும் போதாது, இறைவன் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என்று குரான் கூட சொல்லுகிறது. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் பைபிள்ல அநேக இடங்கள்ல தான் இறைவன் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார். உதாரணத்துக்கு குருடர்களுக்கு பார்வையளித்திருக்கிறார், மரித்தோரை உயிர்ப்பித்திருக்கிறார், இயற்கை சீற்றங்களை கட்டுப்படுத்தியிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தை மன்னித்தார். பாவத்தை மன்னிப்பது இறைவனால் மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து தான் இறைவன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிவதற்கான மிக முக்கியமான காரணமே இயேசு தன்னை கடவுள் என்று சொன்னதற்காகவே, இயேசு தன்னை கடவுள் என்று நிரூபித்து காண்பித்ததற்காகவே. அது மட்டுமல்லாமல் யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவன் தேவ நிந்தனை செய்கிறான், அது மட்டுமல்லாமல் தன்னைத்தான் கடவுளுக்கு சமமாக்குகிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். இதிலிருந்து தெரிகிறது, இயேசு கிறிஸ்து தான் இறைவன் என்பதை யூதர்கள் மிக தெளிவாக அறிந்திருந்தார்கள். ஸோ கடவுள் என்று யார் வேணுமானாலும் சொல்லலாம். ரூட்ல போறவங்க கூட நான் தான் கடவுள் என்று சொல்ல முடியும். ஆனால் கடவுளுடைய தன்மையை நிரூபித்து காண்பிப்பதுதான் உண்மையான கடவுள். இப்போ நீங்க கேட்டது போலயே நானும் உங்களிடம் சில கேள்வியை கேட்கிறேன். முழு குரான்ல அல்லாஹ் எங்க சொல்லியிருக்கிறார், நானே வலியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அது மட்டுமல்லாமல் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அல்லாஹ் குரான்ல எங்க சொல்லியிருக்கிறார்? இந்த வசனங்களை எங்களுக்கு காட்டுங்க. நான் தான் இறைவன் என்று மார்த்தட்டி கொள்ளும் அல்லாஹ் மனிதர்களுக்காக ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தி மனிதனாக இந்த உலகத்தில் வந்து மனிதனுக்காக தன்னையே பலியாக கொடுத்தார். இதுதான் உண்மையான இறைவன் செய்யக்கூடிய காரியம். இயேசுவே இறைவன், இயேசுவே உண்மையான இறைவன்.